இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். கிஷோர் கே சாமி அவர்களுக்கு தீனி போடுற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நான் பார்த்தேன். உடனே ஓடோடி வந்து விட்டேன் அவரிடம் கேள்விகளை கேட்கறதுக்கு. வணக்கம். வணக்கம். அது எந்த கல்லை விட்டாலும் அந்த கல் எடுத்து வீடு கட்டுறவர் உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி செங்கல் சைக்கோ அப்படின்றதுனால தான் அவர் கூப்பிட்றாங்க. செங்கலை விட்டுட்டு அரசியல் கூழாங்கல்லை எடுத்தவர் டேவிட் மாதிரி கோலியாத்துக்களை பார்த்து சொல்லட்ட ஆரம்பிச்சிட்டார். புரியுதுங்களா? அவர் கிறிஸ்டியன் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னாலே இல்லைங்க. அவர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு கிரிப்டோ கிறிஸ்டியன் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டே இருந்தாங்க. குறிப்பாக போன வருஷம் கிறிஸ்மஸ் விழாவில் நான் ஒரு பெருமையாக சொல்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் கிறிஸ்தவன் அப்படின்றதுலையோ இந்து என்பதிலையோ இஸ்லாமியன் என்பதிலையோ என்ன பெருமை, தமிழன் என்பதிலையோ அதான உங்களோட கடைசி பாயிண்ட். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் தமிழ் என்பது இனம் சார்ந்த ஒரு குறியீடு. என்னோட கேள்வி உங்களுடைய மத நம்பிக்கை. நான் எம் ஹிந்து, யூ ஆர் அ கிறிஸ்டின் ஆர் அ முஸ்லிம் ஆர் அ புத்திஸ்ட். இதில் பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது? அவரவர் நம்பிக்கையே அவரவருக்கு. இது நான் பெருமையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இல்லை, அந்த மீனிங் தான் நான் ஃபுல்லாக சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் இன்டர் பண்ணிட்டீங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் கிறிஸ்தவர்னு சொன்னாருங்க. அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸோட பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டே கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே கொண்டு வரதுக்காக வேலை பண்ணிருக்காரு. அதனால் இந்துக்களாக நம்ம ஒன்றிணைந்து உதயநிதி அவர்களை எதிர்ப்போம் அப்படின்னு சொன்னதுனால ஒரு கூனி குறுகி போகணுமா கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லணுனாலே அப்படிலாம் நான் கூனி குறுகி போக மாட்டேன். அதை நான் மாற்றிக்கவும் மாட்டேன். ஒரு சிறுபான்மையினர் கிறிஸ்தவர்கள் என்ன நான் இன்றைக்கும் இந்த வருஷமும் அதை சங்கீஸ்லாம் அதை வச்சு அரசியல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் என்னை கிறிஸ்தவனாக உணர்றேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னை கிறிஸ்தவன் நினச்சிங்கன்னா நான் கிறிஸ்தவன், நீங்கள் என்னை இந்துன்னு நினச்சிங்கன்னா நான் இந்து, நீங்கள் என்ன இஸ்லாமியர்னு நினச்சா நான் இஸ்லாமியர், நீங்கள் என்ன புத்திஸ்ட்டுன்னு நினச்சா என்ன புத்திஸ்ட்டு, இப்படி லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். உங்களுக்கு புரியணுறதுக்காக நான் அஜித் பட வசனத்தை காப்பி அடிச்சிருக்காரு. சரி, அப்புறம் அடுத்தது வேறு என்ன சொல்லலாம்? என்னை நீங்கள் கல்யாணம் வீட்டுக்கு கூப்பிட்டீங்கன்னா நான் தான் மாப்பிள்ளையாக தாலி கட்டுவேன். நாங்கள் புதுப்பேட்டை தனுஷ். என்னை இழவு வீட்டுக்கு கூப்பிட்டீங்கன்னாக்கா நான் தான் பணமாக படுத்திருப்பேன். இதெல்லாம் சொல்லுவார். இந்த மாதிரி டுபாகூர் டைலாகெல்லாம் படத்தில் தான் ஓடும். இதையெல்லாம் பைத்தியம் மாதிரி இந்த மேடையில் சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு எதாவது அறிவு இருக்கா? நான் எதுக்கு உன்னை கிறிஸ்தவன்னு நினைக்கணும்? நான் எதுக்கு உன்னை இந்துன்னு நினைக்கணும்? நான் எதுக்கு உன்னை வேறு எதுவும் நினைக்கணும்? உன் நம்பிக்கை என்பது நீ முடிவு செய்யக்கூடியது இல்லையா? அப்போ நீ தானே முடிவு பண்ணணும். நான் ஏன் நினைக்கணும்? லூசு பைய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இல்லைங்க, இப்போ நீங்கள் என்னை கிறிஸ்துவர்கள் என்று நினைத்த நான் ஏன் உன்னை கிறிஸ்துவன்? அவளை பிராண்ட் பண்ணுறாங்கல்லங்க இந்துக்களுக்கு எதிராக. 1000 பேர் பிராண்ட். நீ கூட தான் பிராண்ட் பண்ணுற எல்லாரையும் சங்கின்ற எல்லாரையும். எப்படி சங்கி? அதாவது உன்னை கேள்வி கேட்பவர்கள் எல்லோரையும் சங்கி நீ பிராண்ட் பண்ணுறியா இல்லையா? நீ ஏன் பிராண்ட் பண்ணுற? இங்கே தன்னோட பாவத்தை கழிவுறதுக்காக என்ன தேவாலயத்துக்கு அங்கே போனார்? ஏதோ இந்து முறைப்படி தானங்க தன்னோட பாவத்தை கழிக்கிறதுக்கு ஏதோ ஒரு சடங்கு தோஷத்தை கழிக்கணும்னு எங்கே போனாலும் அந்த பாவம் கழியாது. சரியா? இந்த குடும்பத்திற்கு பரம்பரையாக இந்த இவர்களுடைய பாவ மூட்டை, இவர்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற பாவ மூட்டை என்பது தொடரும். அது விஷயம் கிடையாது. என்னுடைய கேள்வி என்னென்னா, உன்னை கிறிஸ்துவன் என்று நினைத்தால் உன்னை எதுக்கு நான் நினைக்கணும்? நீ அந்த அளவுக்கு நீ ஒரு ஆளுகர் நடந்தே கிடையாது. துணை முதல்வர் ஆயிட்டாரு. நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க. எந்திர போட்டோம். இனிமேல் இது ஓகே சரவணன் இல்லைங்க. இது தமிழகத்தின் வாங்க சந்தானத்துக்கு சந்தானம் என்ற காமெடியனுக்கு துணை நடிகராக இருந்தார். இன்றைக்கு ஸ்டாலின் என்கிற காமெடியனுக்கு துணை முதலமைச்சராக இருக்கிறார். இவ்வளவுதான். அங்கேயும் துணை இங்கேயும் துணை. 2 பேரும் காமெடியன்கள் தான். என்ன கொஞ்சம் சந்தானம் மூளை உள்ள காமெடியன், ஸ்டாலின் மூளை இல்லாத காமெடியன். மற்றபடி வேற என்ன வித்தியாசம்? இல்லை, நம்ம ஜோக்ஸ் அப்பார்ட் நான் என்ன சொல்ல வரேன், அவர் மேலே ஒரு முத்திரை குத்தப்படுது. இவர் கிறிஸ்டியனுங்க, அவங்களோட ஒய்ஃபும் கிறிஸ்டியன் போட்டோம். அவங்களோட நடவடிக்கை எல்லாமே அவங்க செய்கிறது எல்லாமே பேசுறது ஏதோ சனாதானத்தை பற்றி வேற எலெக்ஷன் டைமில் பேசினதுனால முற்றிலுமாக இந்த இந்துக்களோட எதிர்ப்பை அவர் மேலே கொட்டி இது எல்லாமே எதுக்காக நடக்குதுன்னா அப்படின்னு தான் இந்த பேச்சுக்களே எதுக்காக நடக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த கைது நடவடிக்கை, அதாவது ரங்கராஜன் நரசிம்மன் என்கிற நபர் கைது செய்யப்பட்டார். எதுக்கு? இவங்களுடைய மத நம்பிக்கை சார்ந்த விஷயங்களே அவர் போட்டு உடைத்தார் அப்படின்றதுனால அவர் கைது செய்யப்பட்டார். ஓ, அதனால தான் அதை அப்படியே அதிலிருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்புவதற்காக அடுத்தது இவர்கள் எடுத்திருக்கின்ற ஆயுதம் என்ன அப்படின்னா, நானும் ஒரு கிறிஸ்துவன்னு போய் ஒரு விழாவில் போய் சொல்லு, கிறிஸ்மஸ் விழாவில் போய் சொல்லு அப்படின்ட்டு. இது இவன் குடும்பத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு வியாதி. சரியா? நானும் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னுவார். இல்லை, முஸ்லீம் பண்டிகை ஏதாவது வருதா? அப்புறம் நானும் ஒரு பாய் அப்படின்னுவார். சரியா? இவங்க கருணாநிதிட்டேருந்து இது வரக்கூடிய ஒரு தொற்று நோய் என்ன? அங்கே போய் நானும் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னு வேண்டியது, நானும் ஒரு பத்திரிகையாளன் அப்படின்னு வேண்டியது. இந்த மாதிரி அங்கங்கே இடத்துக்கு தகுந்த மாதிரி நானும் ஒரு டெல்டாக்காரன்னு ஸ்டாலின் சொல்லலையா? இந்த மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுறது. மக்கள் இதையெல்லாம் இனிமேல் ரசிக்க மாட்டார்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா,
நான் ஒரு இந்து, நீங்கள் ஒரு மத கிறிஸ்தவர்னு சொல்கிறீங்களா? அப்போ கிறிஸ்தவர், சரியா? இப்போது உங்களுடைய மதத்துடைய கோட்பாடுகளில் எனக்கு உடன்பாடு கிடையாது. எல்லாமே அன்பு தான் போதிக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க அவர். இருங்க, உங்களுடைய மதத்துடைய கோட்பாடுகளில் எனக்கு உடன்பாடு கிடையாது, சரியா? ஆனால் நீங்கள் உங்கள் மதத்துடைய நம்பிக்கையை பின்பற்றுவதை நான் மதிக்கிறேன். இவ்வளோதாங்க நம்மக்குள்ளே இருக்க வேண்டிய உடன்படிக்கை. நீ ஒரு மதத்தை நம்புகிற, நான் ஒரு மதத்தை நம்புகிறேன், இன்னொருத்தவன் ஒரு மதத்தை நம்புகிறான். அவன் நம்பிக்கைகளை பின்பற்றிட்டு போங்கப்பா அப்படின்றது தான் எதிர்பார்க்குறது. அதை விட்டுவிட்டு நீ அங்கே போய் நின்றுக்கிட்டு கேக்கை சாப்பிட்டுட்டு கிறிஸ்மஸ் கேக்கு வந்து வெட்டிக்கிட்டு அங்கே போய் நின்றுக்கிட்டு நானும் ஒரு கிறிஸ்துவன். உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தா சும்மா இருந்திருப்பீங்க. இல்லை சொல்கிறேன், மரியாதை கிறிஸ்தவ மக்கள் வந்து அவருக்கு கொடுக்குறாரு. இல்லைங்க, அதை வாங்கியிருந்தா அது முட்டை இல்லாத கேக்காக இருந்தால் நான் வாங்கி சாப்பிட்ருப்பேன். கேக்கை பற்றி பேசவே இல்லைங்க. இல்லை, நான் சொல்கிறேன், மனசு ஃபுல்லாக கேக்கு மேலே உங்களுக்கு ஒன்று கொடுத்துருந்தா இது பண்ணியிருப்பீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் வாங்கி தரேன் உங்களுக்கு 25. அதுதான், அப்போ வாங்கித்தாங்க, எனக்கு முட்டை இல்லாத கேக்கு வாங்கித்தாங்க, நான் சாப்பிட்றேன். அது எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களோட கேக்கையை நான் சாப்பிடுவேன். நீங்கள் கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுங்கள்னு சொல்லுவேன், அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் உங்களுடைய மத நம்பிக்கைன்னு வச்சுருக்கீங்க இல்லையா, இதுக்கு நான் உடன்படணும் அவசியம் இல்லையே. இதுக்கு எதுக்கு நானும் ஒரு கிறிஸ்தவன்னு சொல்லணும்? நாட் ரிக்வயர்ட். ஓகே, இவ்வளோ கராராக பேசுகிற கிஷோர். கரார் இல்லைங்க, குறைந்தபட்ச நேர்மை இருக்கணும்ல. என்னுடைய மதம் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய மதம் ஒன்றை போதிக்கிறது, உங்களுடைய மதம் ஒன்றை போதிக்கிறது, சரியா? உங்களுடைய மதம் என்னுடைய மதத்திற்கு எதிராக அவருடைய போதனையை வைத்திருக்கிறது, சரியா? அப்படி இருக்கும் பொழுது நானும் நீங்களும் ஒரே டேபிளில் உட்காந்துருக்கோம். இப்போது நான் உங்களை பார்த்து என்ன சொல்லணும்? என் நம்பிக்கையை நீங்கள் மதிங்க, உங்கள் நம்பிக்கையை நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது நேர்மை. அதை விட்டுட்டு உங்கள் நம்பிக்கை மேலே எனக்கும் நம்பிக்கை இருக்குது. எப்படி? உங்கள் நம்பிக்கை என்னுடைய நம்பிக்கைக்கு நேர் எதிராக இருக்கிறது. அப்புறம் உங்கள் நம்பிக்கையில் எப்படி என் நம்பிக்கையை போதிக்கிறதுன்னு சொல்ல முடியும்? ஜெயலலிதா அவர்கள் அடிக்கடி வந்து அந்த குல்லா போட்டு ஒரு பேனர் வந்து போடுவாங்க அவங்க உயிரோடு இருந்தப்போ இந்த ரம்ஜான் டைம்ல. அந்த மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது அவங்க அதையும் நான் கேட்குறேன். நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இது எதுவுமே ஏன்னா அவங்களோட நம்பிக்கை என்பது தனி. இஸ்லாம் என்பது எந்த காலத்திலும் இந்து நம்பிக்கையோட பட முடியாது. கிறித்துவம் என்பது எந்த காலத்திலையும் இந்து மதத்துடன் உடன்படாது. இது எல்லாமே தனித்தனி நம்பிக்கைகள். இல்லை, அவர் மேலே அந்த சாயம் பூசப்படுறதுனால ஒரு நிர்பந்தம் அவருக்கு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு அந்த பூஜை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பேச்சு பெருசாக வந்து வெளில பேசுறீங்க. நான் என்ன சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் ரங்கராஜன் நரசிம்மன் நான் மதிக்கிறேன். அவருடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்குன்னு நான் நம்புகிறேன். அவர் கைது செய்யப்பட்டதை நான் கண்டிக்கிறேன். இதையெல்லாம் ஒரு பக்கம் வைப்போம். ஆனால் அவர் பேசின ஒரு வீடியோ தான் இங்கே சர்ச்சைக்குள்ளாகிருக்கு. என்னன்னா, இவர் பாத பூஜை பண்ணார் அப்படின்னு. நீ பாத பூஜையை பண்ணு, இல்லை வேறு ஒன்றத்தை பூஜை பண்ணு, அது என் பிரச்சனையே கிடையாது. நீ பூஜை பண்ணா என்ன, நீ பூஜை பண்ணலனா என்ன, நீ நம்பினா என்ன, நீ நம்பலனா என்ன? இது ஏன் பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸாக மாறணும்? நீ வந்து ஒரு மாநிலத்தோட துணை முதலமைச்சர், அது ஒரு அரசியல் சாசன பதவியே கிடையாது. இருந்தாலும் உன்னை வந்து ஒட்டுமொத்த மக்களும் உற்று நோக்குகிறார்கள் என்கிற பொழுது, நான் கிறிஸ்துவன், நான் இந்து, நான் முஸ்லீம், இதெல்லாம் நீ பேச வேண்டிய அவசியமே இல்லையே. இல்லைங்க, இன்னொரு ஆங்கிள் நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு ஞாபகம் வருதுங்க. அரசாங்கம் என்பது, அரசு என்பது அரசியல் சாசனத்தின்படி அரசு என்பது மதங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும். சரியா? அப்படி இருக்கும் பொழுது நீ ஒரு மத விழாவுக்கு போகிற, அது போகிறதும் உன்னோட உரிமை. அது யாரும் நம்ம கேள்வி கேட்க போகிறதில்ல. நீ அங்கே போகிறல்ல, அங்கே போயிட்டு அவங்களுக்கு அந்த நீதி போதனை என்னவோ, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, விவிலியத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு, இயேசு இதை சொன்னார், இதை வந்து உங்களுடைய மதத்தினர் இதை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயேன். அதை விட்டுவிட்டு நானும் ஒரு கிறிஸ்டியன், இல்லை அதாங்க நானும் ஒரு இது அல்பத்தனமான வேலை. எதுக்கு இந்த வேலைன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த மைனாரிட்டி ஓட்டெலாம் வந்து விஜய்க்கு போயிடக்கூடாது. அதை தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ இன்னொரு நீங்கள் சொன்னீங்க அந்த பாத பூஜை பண்ணதை வந்து கொஞ்சம் ஈக்குவேட் பண்ணுறதுக்காக இப்படி பேசினார். இன்னொன்று இப்போ லயோலா லாபி அண்ட் விஜய்க்கு பின்னாடி இருக்கிற ஒரு கிறிஸ்டியன் லாபி இருக்குது. கிறிஸ்தவர்கள்லாம் வந்து பெரும்பான்மை விஜய் பக்கம் போயிடுவாங்கன்ற இருந்துட்டு போட்டோம், இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாரோன்னு தோணுது. என் கேள்வி என்னன்னா, இருந்துட்டு போட்டோமே, ஐ டோன்ட் கேர்.
அவர் ஜோசப் விஜயா இருந்தாலும் ஜெயகாந்த் விஜய் அதனால இவர் கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம்னு பார்க்குறாரு. இல்ல நம்மள ஒரு கிறிஸ்டியனா ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டா இல்ல கிறிஸ்தவ ஓட்டுகள் இல்ல சிதறாம இருக்கும்னு அதான் பார்க்குறாரு. நான் சொல்கிறேன். அவர் ஜோசப் விஜயா இருந்தாலும் ஜெயகாந்த் விஜயா இருந்தாலும் ஜமால் முகமது விஜயா இருந்தாலும் நான் அதை பற்றி ஐ டோன்ட் கேர். பட் நீ அதை பற்றி கவலைப்படுற ஏன் அப்படின்னா உன் பிரச்சனை விஜய் இல்லை, விஜயுடைய மதம் அவருக்கு ஆதரவு தந்து விடுமோ, விஜயோடைய ரசிகர்கள் அவருக்கு ஆதரவு தந்து விடுவார்களோ அப்படின்றது தான் உன் பிரச்சனை. இங்கே தாங்க பிரச்சனையே இருக்குது. யுவர் இன்செக்யூர். சரி, இப்போ இந்த மாதிரி எந்தாவது ஒரு பிரச்சனைக்குள்ளே அதிமுக வருதா? விஜயை பற்றி வரும்பொழுது என்ன சொன்னாங்க? எடப்பாடி பழனிசாமி வாழ்த்துக்கள் வாங்க பேசுங்க அப்படின்ட்டு. அடுத்து விஜய் பேசக்கூடிய ஏதாவது ஒரு கருத்து இல்லை. நீங்கள் ஏன் இந்த தலைவரை வைத்திருக்கிறீர்கள், இந்த தலைவரை ஏன் வைக்கவில்லை, இதையெல்லாம் கேட்டாங்களா? கேட்கல. அடுத்து விஜயுடைய மத நம்பிக்கையை இஷ்யூ ஆக்கினாங்களா? இஷ்யூ ஆக்குறதெல்லாம் திமுக. நீங்கள் பாருங்கள், நிறைய திமுகவுடைய இரண்டாம் கட்ட பேச்சாளர்கள் அவன் ஜோசப் விஜய் இதைத்தான் பாஜகவும் செய்கிறது. இல்லை, ஒரு படி மேலே போய் யார் கூட கல்யாணத்துக்கு போகிறாரு அந்த மாதிரி பர்சனல் லைஃப்பில் கூட. அப்போ இதுதான் பாஜகவும் செய்யுது, இதுதான் திமுகவும் செய்யுது. அப்போ பாஜகவும் திமுகவும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? சரி, இப்போ இதை பற்றி பேசும்போது கடைசியாக உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். ஒருத்தர் இறந்துடுறாரு, பல பேர் அவரை க்ளோரிஃபை பண்ணி போஸ்ட்லாம் போடுறாங்க. அவங்களாம் போடுறது போட்டுட்டோம். பட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் போய்ட்டு ஒரு எம்பியாக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் ஒரு பதிவு போடுறாரு. ஸோ அதை ஒரு கண்டிக்கும் விதமாக நிறைய பேர் பேசினாங்க. அதில் ஒரு நியாயம் இருக்கிறது தான் நான் பார்க்குறேன். ஸோ மேலோட்டமாக நீங்கள் உங்களோட கருத்து கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒருவர் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட வேண்டும் அல்லது அவருக்கு பரோல் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்குள்ளே நான் போக விரும்பலை. சரியா? இது உச்சநீதிமன்றமே ஆமோதி. அதனால் அது என் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒருவர் 58 பேர் கொலைக்கு படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணமாக இருந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு சூழலில் அவருடைய இறுதி சடங்கு அப்படின்றத அமைதியாக நடத்திட்டு போயிருக்கலாமே. நீங்கள் அதை அவரை என்னமோ அப்பான்றது, அவரை ஒரு மிகப்பெரிய தியாகி போல சித்தரிக்கிறது, இது இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இது அவரை விடுவிக்க வேண்டும் என்று சொல்வது வேற. நிறைய பேர் கிளம்புவாங்க, அந்த மதத்தைச் சேர்ந்த கைதிகளை மட்டும் விடுவிக்க வேண்டும் என்று அதிமுக சொன்னதே அப்படின்னு. அதிமுக சொன்னது எதுக்கு? அந்த மதத்தோடைய சாயல் இருப்பதன் காரணமாகத்தான் அவர்கள் விடுவிக்கப்படவில்லை என்று நீங்கள் வைப்பீர்கள் என்றால் அது தவறு. மனிதாபிமானத்தின் அடிப்படையில் 20 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்தவர்களை எல்லோருமே விடுவீங்க, அந்த அடிப்படையில் இவர்களையும் விடுவீங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல அது மனிதாபிமானத்தின் அடிப்படையில் வைக்கப்பட்ட கோரிக்கை. அதனால் மட்டுமே அந்த நபர்களை கொண்டாடுவது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும்? ஓகே, அது பாராளுமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு எம்பியாக இருக்கவர் இதை பண்ணியிருக்க கண்டிப்பாக செய்திருக்கக்கூடாது. அதாவது இதை விட ஒரு மட்ட ரகமாக தமிழக அரசியல் உடைய அந்த டிஸ்கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, தமிழக அரசியல் இருக்கக்கூடிய அந்த நரேட்டிவ் போக முடியாது. மிக மோசமாக அழைத்து செல்கிறார்கள். இது நல்லதற்கு இல்லை. சரி, இப்போ 2 சிறுபான்மை நம்பிக்கை, அந்த 2 நம்பிக்கையும் 2 விதமான அரசியல் கட்சிகள் அதோட தலைவர்கள் எப்படி மேனிப்புலேட் பண்ண பார்த்தாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்விகள்லாம் கேட்டேன். மிக்க நன்றி உங்களோட தெளிவான பதில்களுக்கு.